ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்பியூலேருந்து எப்படி வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று செக் பண்ணணும். உங்கள் ப்ரொஃபைல்னு இருக்க உங்கள் ஐடியில் அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ப்ரொஃபைல்னு வருது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கான்னு காட்டும். இது வந்து நம்ம டெமோ வீடியோக்கோசரம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட ஐடி லாகின் பண்ணியிருக்கோம். அதால் மேலே இருக்கிற அவரோடைய ஃபோன் நம்பர் அதெல்லாம் மறைச்சாச்சு. ஜஸ்ட்டு அட்ரஸ் மட்டும் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு இதில் உங்கள் பேர், உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் நாமினி, அவங்களுக்கு அப்புறம் யார் இந்த ஐடி யூஸ் பண்ணலாம், அவங்களுடைய ஃபோன் நம்பரு, அவங்க மெயில் ஐடி அதெல்லாம் கொடுக்கணும் கண்டிப்பாக. அந்த நாமினி உங்களுக்கு அப்புறம் யாருக்கும் இந்த ஐடி யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை யாருக்கும் நான் தெரியாமல் யூஸ் பண்ணுறேன், அதால் யார் நம்பர் கொடுக்க விரும்பலை, மெயில் ஐடி கொடுக்க விரும்பலாம், உங்கள் மெயில் ஐடி, உங்கள் நம்பர், உங்கள் நேமே போட்டுக்கலாம் நாமினி அப்படின்ற பாக்ஸில். நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது பைமோட் யூசர் ஐடின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே ரைட் சைடில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்கள் நேமுக்கு கீழே பிஎம்னு சொல்லி ஒரு ஐடி ஸ்டார்ட் ஆகும். 16 டிஜிட்டாக இன்னும் இருக்குது. எனக்கு 11 16 சரி தெரியல. அந்த ஐடி இந்த இடத்துல பைமோட் யூசர் ஐடின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் போட்டு சப்மிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்குங்க. இது கரெக்டாக இருக்கா அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறத நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு காட்டும். இது வந்து நம்ம சொன்னலையே அந்த நண்பரோடது, அவரோட அக்கௌண்ட் நம்பரு, அவர் பேர், பேன் கார்டு நம்பரு, பேன் கார்டில் இருக்கிற நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேம் எல்லாமே இருக்குது. அப்டேட் பண்ணிட்டார். இப்போ நம்ம வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? வித்ட்ரால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ வேலட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த இடத்துல காட்டும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரூ. 30 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. நீங்கள் அது போல் யாரும் பண்ணக்கூடாது. வித்ட்ரால் பண்ணும்போது தான் பண்ணணும். இப்போ அவர் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்தோன்னா சூஸ் வாலெட்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் வாலெட் இது மட்டும் தான் நீங்கள் இருக்கும். நீங்கள் யாரோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, அவர் ஜாயின் பண்ணியிருந்தால் அதுக்கான இன்கம் தனியாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல ரெஃபரல் வேலெட்னு வரும். நீங்கள் யாருமே சேர்த்து இல்லை, நான் மட்டும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா டாஸ்க் வாலெட்டை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் இது இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு காட்டும். 270. இப்போ அந்த அமௌண்ட்டு இதில் என்ட்ரு பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வித்ட்ரால் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை இதை என்ட்ரு பண்ணணும். மினிமம் வித்ட்ரால் 300 இருந்தால் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். சரிங்களா? 270 போட்டு சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்னு வந்துச்சா? இப்போ திரும்ப அதே வித்ட்ரால் கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட்னு இருக்குது. ஸோ இந்த டாஸ்க் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிங்கன்னா செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ டாஸ்க் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னே அங்கே பார்த்தீங்களா பேங்க் டீட்டெயில்ஸ், அது இந்த இடத்துல காட்டும். எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு நீங்கள் மேலே காட்டும். பாருங்கள், மினிமம் வித்ட்ரால் 300 கீழே இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க? ரூ. 300 இருக்குது. ஸோ அந்த மொத்த அமௌண்ட்டை அப்படியே டைப் பண்ணிங்க. எவ்வளோ கொடுக்கணும்னு வித்ட்ரால் பண்ண போகிறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. கீழே சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டர்னு வந்துச்சா? இதுக்கப்புறம் பேமெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் டெலகிராமில் சேனலில் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் 10 டேஸ், மினிமம் 7 டேஸ்க்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும். அவ்வளோதான், வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ போய் வித்ட்ரால்னு இருக்குது, அதே கிளிக் பண்ணிங்கன்னா வித்ட்ரால் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். அவங்க அட்மின் சார்ஜ் எவ்வளோ பிடிக்கும் 20% போக மிச்சம் 240 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. டேட்டு பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் சென்ட் பண்ணல. ஸோ அட்மின் சார்ஜ் எவ்வளோன்னு தெரிய வந்துடும். 20% போக 240 10 டேஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்படி தான் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுக்குது. இதில் என்ன உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும் கேட்டுட்டு அப்புறமா வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுங்க. தேங்க்யூ.